குட்டீஸ் வணக்கம். இன்றைக்கி இன்னொரு கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையில் நம்ம தெனாலிராம செய்கிற ஒரு புத்திசாலித்தனமான இன்னொரு கதை பார்ப்போம். ஒரு தடவை ஆந்திர பிரதேசத்துலேருந்து குச்சிப்புடி நடன கலைஞர்கள் கிருஷ்ணதேவராயரோட அரண்மனைக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த குச்சிப்புடி நடனத்தில் கிருஷ்ணலீலா நாடகம் பார்க்கணுன்னு நம்ம ராஜாவுக்கு ரொம்ப ஆசை. அப்போது தெனாலிராமனை உள்ளே விட்டுறாதீங்க அப்படின்னு காவலர்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருந்தார். ஏன்னா தெனாலிராமன் ஏதாவது ஒரு குறும்புத்தனம் செஞ்சு அந்த நாடகத்தை கலைச்சி விட்ருவார், அது ஏதாவது ஒரு குழப்பம் விளைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தெனாலிராமனை உள்ளே விடக்கூடாதுன்னு காவலாளிகிட்ட கட்டளையிட்டிருந்தார். காவலாளிகளும் ரொம்ப கடுமையாக தெனாலிராமன் உள்ளே வராமல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம தெனாலிராமன் எப்படியோ கூட்டத்துள்ள பூந்து எப்படியோ உள்ளே வந்து அந்த நாடகத்தை அவனும் பார்க்க ஆரம்பித்தான். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நாடகத்தை கலைஞர்கள் தப்பு தப்பாக அந்த நாடகத்தை அரங்கேற்றிட்டு அந்த குச்சிப்புடி நடனத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே தெனாலிராமனால் கோபம் தாங்க முடியல. அந்த கிருஷ்ணர் வேடமிட்டவரை ஒரு கையில் இருந்த குச்சியால் அடிச்சிட்டார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடனே காவலர்களை அழைச்சி தெனாலிராமனுக்கு 24 கசையடிகள் கொடுங்கள் அப்படின்னு ஆணையிடுறாரு. அதை பார்த்துட்டு பவ்யமாக நம்ம தெனாலிராமன் ராஜா கிட்ட, ஐயா ராஜா வணக்கம், ஆனால் நான் உள்ளே வரும்போது நம்ம காவலர்கள் லஞ்சம் வாங்கிறதுக்காக நீ என்ன பரிசு வாங்குறியோ அதில் பாதி எனக்கு வேணும்னு கேட்டாங்க. அதனால் எனக்கு கொடுத்த கசையடிகளில் பாதியை அவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் ராஜா, வந்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ நம்மளோட அரண்மனையில் காவலர்கள் லஞ்சம் வாங்குறாங்க, அதை காண்பிச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த வேலை பண்ணியிருக்காரு. அப்படி எது செஞ்சாலும் நாட்டுக்கு நல்லது தான் நம்ம தெனாலிராமன் பண்ணுறாரு அப்படின்னு ராஜா புரிஞ்சிட்டாரு. ஓகே சரி, ஆனால் நீ எதுக்காக கிருஷ்ணன் வேடமிட்டவரை அடித்த, அது தப்பு தானே அப்படின்னு ராஜா கேட்டதுக்கு, ராஜா அவங்க உண்மையான நடன கலைஞர்கள் இல்லை, அந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு தப்பாக ஆடுற ஒரு மக்கள், அதனால தான் அந்த நடன கலைஞர்களில் தப்பாக ஆடுனதுனால நான் அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க ராஜா அப்படின்னு கேட்டார். ராஜா புரிஞ்சுட்டு தெனாலிராமன் தன்னோட புத்திசாலித்தனத்தாலேயும் அறிவு கூர்மையாலேயும் யாருக்கு எது செஞ்சாலும் நல்லது மட்டும்தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை காவலர்கள்லாம் இடமாற்றி அவங்களுக்கெல்லாம் புத்தி கற்பித்து கொடுக்குறாரு. தெனாலிராமன் எப்பவும் போல் நிறைய பரிசுகள் வாங்கிட்டு சந்தோஷமாக போகிறாரு.